சைனாவில இருந்து வந்திருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் இந்த காயின்ஸை வச்சு காசை வச்சு இந்த இந்த இதெல்லாம் செய்திருக்கிறார். காசு இதில் வச்சு செய்திருக்கிறார். சைனால இருந்து பாரிஸுக்கு வந்து you're coming from German money. German money. Yeah. அவர் சைனால இருந்து வந்திருக்கார். பயன்படுத்திய காசுகள் வந்து ஜெர்மன் காசுகள், பழைய ஜெர்மன் காசுகள், ancient German money. Now it's euro. இன்டர்நேஷனல் ஒரு இதாத்தான் இந்த கேலரி நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இவர் சைனால இருந்து வந்திருக்கிறது. இதுல வந்து காட்டப்பட்டிருக்கிறது எல்லா நாட்டு காசுகளையும் வச்சு இந்த பிளானட்டை அவர் வடிவமைச்சிருக்கிறார். ஒரு சிம்பிளான ஒரு ஆர்ட், ஆனாலும் அது ஒரு நுணுக்கமான ஆர்ட்டா செய்திருக்கிறார். சைனால இருந்து வந்திருக்கிறார். வாட்ஸ் யுவர் நேம்? ஜாங் யான்ஃபங். யா, அது அவருடைய பேர். இந்த தபுளோ வந்து நீங்க நேர பார்க்குற அழகு நான் இந்த காணொலியில் காட்ட முடியாமல் இருக்குது. நேராக அவ்வளோ அழகாக இருக்குது, எல்லாமே அப்படி அழகாக இருக்குது, ஆனால் காட்ட முடியாமல் இருக்குது. கோல்டன் எக்கோ, த ரெட் ரோஸ், டெஸ்டினி, une histoire humaine, Amazon woman, மறைவான அல்லது மறைஞ்சிருக்கிற ஞாபகங்கள், நினைவுகள், நினைவலைகள் சொல்லலாம். வெள்ளைக்குள்ள மறைஞ்சிருக்கிற நினைவலைகள், கருப்பு நீளத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற நினைவலைகள், சிவப்பு கருப்போட மறைஞ்சிருக்கிற நினைவலைகள் என்று சொல்லி இந்த ஆர்டிஸ்ட் எழுதியிருக்கிறார். இதில் லைட் இதுவும் போட்டிருக்கிறார், லைட் ஹவுஸ் மாதிரி அல்லது ஒரு லைட்டிங் அந்த இது போட்டு அந்த போஸ்ட் மாதிரி போட்டிருக்கிறா. ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் இல்லை இதில், அதனால் அவனை பேட்டி காண முடியாது. திவினா ஹான்சிகா என்ற ஒரு அவருடைய ஓவியத்தை பார்த்துருக்கிறோம். ரெட் இண்டியன்ஸுன்ற வாழ்வியல் முறையையும் அவர்களுடைய பண்பாட்டையும் விளக்குற மாதிரி இந்த ஓவியம் அமைஞ்சிருக்குது. உண்மையிலேயே அழகான வர்ணங்களை கொண்டு இந்த ஓவியங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. ரெட் இந்தியன்ஸ்ன்றது இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மனிதர்கள் தான் இவர்கள் எல்லாரும், இந்த பழங்குடியின மக்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய இயற்கையெல்லாம் நாங்கள் பறித்து இந்த உலகம் அரசியல் அரசாங்கம் எல்லாம் பறித்து அவர்களை ஒரு நாடற்றவர்களாக, நிலமற்றவர்களாக, உரிமையற்றவர்களாக போய்கொண்டிருக்கீங்க. இந்த ஓவியர் அதே ஒரு கருப்பொருள் அடுத்து வரைஞ்சிருக்க சிறப்பாக இருக்குது. பாருங்கள், இதில் நிறைய ஓவியங்கள் நல்ல அழகாக இருக்குது. இதில் மஞ்சள் நிறமும் செவில நீரையும் கலந்த ஒரு ஓவியம் உண்டு. இந்த பூக்களை சொல்கிறது பிரெஞ்சு மொழியில் கொக்லிக்கோ உண்டு. பிரான்ஸ் நாட்டின் ஒரு அடையாள மலராக கூட இதை சொல்லலாம், கொக்லிக்கோன்னு சொல்லி. அந்த கொக்லிக்கோ தானாகவே மலரும், தெருவழிய வீதிகளில், வயலோரங்களில் எல்லா இடம் தானா மலரும். அதைத்தான் இதில் காட்டியிருக்கப்பட்டிருக்கு. அதோட வந்து இயற்கையைத்தான் இங்கேயும் ஒரு கருப்பொருளாக எடுத்திருக்கா. துமா கோம்போங் என்றவர் இதை எடுத்திருக்கா. ஜெனின் அவருக்கு பேர். இதுவும் ஒரு பெண்மணின்ற ஓவியங்கள் தான். இந்த கண்காட்சியகத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அதிகமாக பெண்களுடைய ஓவியங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு ஆக்களுடைய படங்களை காட்சிப்படுத்தி இருக்குது. அற்புதமான நிறங்களை கொண்டு இந்த படங்களை வரைஞ்சிருக்கணும். படம்ன்றதை விட ஓவியம் என்று சொல்லலாம். அந்த மீனை பாருங்க, உண்மையிலேயே ஒரு மீன் நிற்கிற மாதிரி, கடல் அலைக்குள்ள அது சுற்றி வர மாதிரி அது செய்யப்பட்டிருக்குது. ஃப்ரீடம் என்று இதுக்கு டைட்டில் இடப்பட்டிருக்குது. இது சென்ட் டொமினிக்ஸ் சர்ச் என்ற அந்த சர்ச்சை வரைஞ்சிருக்கணும். ஸ்பைடர் குவீன்ஸ் பேலஸ். இந்த சர்ச்சை பாருங்க, உங்களுக்கு காணொலியில் எப்படி தெரியுதோ தெரியல, ஆனால் நேர பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட 3D ஸ்டைலில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு. நீங்கள் தொட்டால் அந்த ஓவியத்தை தொட்டு பார்க்கலாம். ஆனால் நேரம் வந்து பார்க்குற அழகு அந்த வியப்பத்தார விடயமும் காணொலியில் கொண்டு வர முடியாது. இதை புரிஞ்சு கொண்டு தயவு செய்து எல்லாரும் இப்படியான இடங்களுக்கு வந்து பார்த்து ரசியுங்கோ.